அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிறது துளசி சாதம். துளசி சாதம் நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான உணவு. இந்த துளசி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். துளசி சாதம் கஷாயம் வச்சு குடிப்பீங்க. அதோட இந்தமாரி சாதத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். துளசி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு வரமிளகாய், 5 பல் பூண்டு, பச்சை கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன், மிளகு சீரகம், கடுகுளுத்தம்பருப்பு, வடித்த சாதம் 1 கப் எடுத்துருக்கேன், உப்பு, தூள் உப்பு, நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. ஹெல்த்தியான இது உடம்புக்கு. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் 1 ஸ்பூன் வாஷ் பண்ணி வச்சதை இப்போ வானலில் போட்டு நம்ம துளசி அந்த தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக வணக்க போகிறோம். பாருங்கள், நல்லா வணக்குங்க. ட்ரையாக வணக்குங்க. இந்த துளசி காலையில் நம்ம வெறும் வயிறில் சாப்பிட்டா ரத்த அழுத்தத்துக்கு ரொம்பவே நல்லது. தினைக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். சளி இருமல் இருந்தால் அது போக்கக்கூடியது. உங்களுக்கு வெறுதாக சாப்பிட பிடிக்கலனா இதேமாரி சாதம் செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம அடுத்ததாக சேர்க்க போகிறது மிளகு சீரகம் போட்டாச்சு. மிளகு சீரகம் நம்ம தேவைக்கு எப்போ போட்டுக்கிறோம். 5 பல் பூண்டு போட்டிருக்கோம். இது 3த்தையும் போட்டு நல்லா ட்ரையாக வணக்கி எடுக்க போகிறோம். ட்ரையாக வணக்கிட்டு மிக்சியில் போட்டு அடித்து எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு இது ட்ரையாக ஆகட்டும். சர்க்கரையை அளவு கம்மியாகவே காமிக்கும். ஒரு மீடியமான அளவில் இருக்கும் சர்க்கரை. நல்லா ட்ரையாக ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிறது உங்களுக்கே தெரியும். நான் செய்ய போகிறது ஒரு 2 ஆள் சாப்பிட்ற மாதிரி அந்த அளவுக்கு நான் செய்கிறேன். நீங்கள் தேவைக்கேற்ப செய்யுங்க. பாருங்கள், ட்ரை ஆகிடுச்சு. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கும். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க. அடுத்தது எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பச்சை கடலைப்பருப்பை சேர்க்குறோம். பச்சை கடலைப்பருப்பு லேசாக வறுப்பரட்டும். அடுத்தது பாருங்கள், பச்சை கடலைப்பருப்பு பொரிஞ்சிச்சு. கடுகுளுத்தம் பருப்பு போடுறோம். கடுகு பொரியிற வரைக்கும் கிண்டி விட்றோம். நம்ம ஏன் கிண்டுறோன்னா பச்சை கடலைப்பருப்பு கருகூடாமல் இருக்கிறதுக்காக கிண்டி விட்றோம். இங்கே பாருங்க, இப்போ தான் பொரிஞ்சு வரிய ஸ்டேஜில் இருக்குது. அதுக்கு அடுத்ததாக சேர்க்க போகிறது வரமிளகாய். 1 மிளகாய் தான் எடுத்துருக்கேன். அது கிள்ளி போட்டுருக்கேன். ஏன்னா துளசிலையும் கொஞ்சம் காரம் இருக்கும். அது இல்லாமல் மிளகு நம்ம சேர்க்குறோம். அடுத்தது அரைச்சி வச்ச பொடி. இங்கே பாருங்கள், பொடி லேசாக ஒரு 2 ஓட்டு ஓட்டினா போதும். அந்த அளவுக்கு தான் பொடி பண்ணியிருக்கேன். அந்த பொடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் வணக்கி விடுங்க. நல்லா வணங்கி நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த துளசி ரொம்பவே ஹெல்த்தியான இது. பாருங்க, சாப்பாடு எடுத்தது 1 கப் சாப்பாடு எடுத்துருக்கேன். 1 கப் சாப்பாடு சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுமாரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கன்னா கஷாயம் வெறும் வயிற்றுலே இந்த துளசியில் சாப்பிடாது. இதுமாரி சாப்பாடு செஞ்சு கொடுங்க, நல்லா சாப்பிடும். எங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நாங்கள் இதுமாரி தான் செஞ்சு தரோம். இங்கே பாருங்க, நல்லா சாப்பாடு போட்டு செஞ்சு நல்லா உள்ள காட்டம் கூட அவளுக்கு தெரியாது. குழந்தைங்களுக்கு கீரை சாப்பாடுன்னு சொல்லி அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த மாதிரி கொரோனா டைமில் நீங்கள் செய்யுங்க. அடிக்கடி உடம்புக்கு நல்லது. சளி உள்ளவங்க இதுமாரி செஞ்சு சாப்பிடுங்க. அதங்க சேர்த்துக்கிட்டு நல்லா கிண்டி விடுங்க. சாப்பாடு கொஞ்சம் கட்டியாக இருந்தாலும் நல்லா கிண்டி விடுங்க. இது துளசியில் ஞாபக சக்தி அதிகமாக உள்ளது இருக்குது.
அதனால் வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் சாப்பிடுங்க. ஞாபகம் வருது இருக்கிறவங்க நல்லா சாப்பிடுங்க. பாருங்கள், சாப்பாடு ரெடியாகி வந்துருச்சு. நல்லா உதிரியாகவும் இருக்குது. சூப்பராக வந்துருச்சு சாப்பாடு. இதேமாரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள்.